வரக்கூடிய நல்வாழ்த்துக்கள். விடியலைவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாடு, மொழி, பெற்ற தாய், மனைவி, நன்மை தரும் நல்லாட்சி, இவைகள் ஐந்தும் ஒருவன் மண்ணில் மடியும் வரை அவனுக்கு உறுதுணையாக அமைகின்றன என்ற ஒரு நல்ல சிந்தனையுடன் இன்றைய விடியலைவா நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக விரும்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் நிகழ்ச்சியில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலையிலேயே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுவதற்கான காரணமே, காலையில் இந்த ஆசனங்களை நீங்கள் செய்துவிட்டால் அன்று முழுவதும் அவர்கள் மாணவர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், அல்லது அதிகாரிகளாகட்டும், வியாபாரிகளாகட்டும், ஏதாவது ஒன்றிரண்டு ஆசனங்களையும் ஒன்றிரண்டு பிராணாயாமங்களையும் அதிகாலையில் செய்துவிட்டாலே அன்று முழுவதும் அவர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். அவர்கள் காரியமெல்லாம் வெற்றியடையும். அதுதான் யோகாசனத்திலே உள்ள முக்கிய ஒரு பண்பு. மற்ற விளையாட்டுகளிலோ அல்லது பயிற்சிகளிலோ உடல் களைப்படைந்து விடுகிறது, சக்தி இழப்பு ஏற்படுகிறது. இதிலே சக்தி நமக்கு கிடைக்கிறது, அதில் சக்தி இழப்பு ஏற்படுகிறது. மற்ற பயிற்சிகள் ஓடுதல், குதித்தல், தாண்டுதல், பந்து விளையாடுதல், நடைப்பயிற்சி, இவைகளெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகுது நமது சக்தி. இதில் உங்களுக்கு சக்தி கூடுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பசி நம் கைவசம் வந்து விடுகிறது. அதிகமான உணவு தேவைப்படாது. கொஞ்சம் உணவிலேயே சக்தியை பெறக்கூடிய தன்மை நமது டைஜஸ்ட் சிஸ்டம், ஜீரண கருவிகளுக்கு கிடைத்து விடுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு சேலத்திலிருந்து பதஞ்சலி யோகா பயிற்சி சாலையிலிருந்து இன்றைக்கு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பூரண ஒரு உசட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அந்த பூரண வஜ்ராசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். கை கூப்பிய பூரண வஜ்ராசனம் செய்யுங்கள். அப்படியே எழுந்து நின்று அல்லது அப்படியே படுத்து வஜ்ராசனத்தில் இருந்து கொண்டு கையை தூக்கினால் கொஞ்சம் பலன் அதிகம். பாருங்கள், முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, தொடை நரம்புகள் இழுக்கப்படுகின்றன, வயிற்றில் உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. கழுத்து வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் தைராய்டு கிளாண்ட்ஸ் சரியாக இயங்கப்படுகிறது. இவைகளெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அத்தனையும் இதில் செயல்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், முதுகெலும்பு, கண்ணு, மூக்கு, காது அத்தனை உறுப்புகளையும் செம்மையாக செயல்பட இந்த ஆசனம் உதவிகரமாக இருக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மாற்றாசனமாக முன்னே குனியலாம். மெதுவாக எழுந்திருக்கு. இப்பொழுது என் பக்கமாக திரும்பிக் கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆசனத்தை முழுமையாக செய்யலாம். அவசரப்படாமல், ஆத்திரப்படாமல் முடிந்த அளவு ஆசனத்தை செய்ய வேண்டும். கை தூக்கிய கும்பிட்ட வஜ்ராசனம். கையை தூக்க முடியாதவர்கள் அப்படியே செய்யலாம். பூரண உசட்டாசனம், ஒட்டக ஆசனம் என்று சொல்வார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். முன்னால் குனியுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள்.
ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே படுத்து செய்யுங்க. முதுகெலும்பு வளைக்க 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 அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஏனென்றால் வாழ்க்கையிலே முதுகெலும்பை பின்னால் வளைக்கக்கூடிய சந்தமும் கிடையாது. எந்த விளையாட்டிலும், ஜிம்னாஸ்டிக்கை தவிர மற்ற எந்த விளையாட்டிலும் முதுகை பின்னால் வளைக்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது. முதுகெலும்பின் வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கின்றன. இந்த ஒரே ஆசனத்தை செய்துவிட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று விடலாம். அவ்வளவு சுறுசுறுப்பாக ஆக்கக்கூடிய அற்புதமான ஆசனம், நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆசனம். மெதுவாக எழுந்திருங்கள். முன்னால் குனியுங்கள். அப்படியே எழுந்து பத்மாசனத்தில் வரிசையாக உட்காருங்கள். இவர்களுக்கெல்லாம் அனுதினமும் கடுமையான பயிற்சி கொடுக்கப்படுகின்ற காரணத்தினால் கஷ்டமான ஆசனங்கள் எல்லாம் லகுவாக செய்கிறார்கள் மாணவர்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் முயன்றாலே இதில் பலன் கிடைக்கும். வளைக்க முடியாவிட்டால் முதுகு பக்கமாக 2-3 தலவாணியை வைத்துக்கொண்டு சாய்ந்து இந்த ஆசனத்தை பழகலாம். அதிலும் முழுமையான பலன் கிடைக்கும். தனியாக செய்ய முடியாதவர்கள், முதுகு பக்கமாக நோயாளிகள், பலகீனமானவர்கள், பெண்கள் முதல்ல இந்த பின்னால் தலவாணியை வச்சு பண்ணாலே இந்த பலன் கிடைத்து விடுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நீங்கள் இடிந்து நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா வாண்டியப்பன். வணக்கம்.